So today we are going to discuss it in section codes. So two important topics are very important for our first year: addressing mode and another one is section codes. So these are the important areas we must discuss for our first unit. So these are the very important area generally to understand what is the architecture and how it the particular architecture to organize for the particular function of the computer. ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து எப்படிலாம் ரன் ஆகுது, ஸோ ரன் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன. ஸோ ஆர்கிடெக்சர் டிசைனிங் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ வெதர் யூ ஆர் கோயிங் டு construct any kind of architecture based on the computer system, and what is the procedure are important to construct any kind of architecture, and then going to organize whatever it may be depends upon the function of the output by using computer system. என்ன விதமான ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்றோம், அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் நம்ம ஃபங்க்ஷன் நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் அவுட்புட் பண்ணுற மாதிரி through only the possible to get the output from computers. கம்ப்யூட்டர் மூலமா நமக்கு என்ன ஒர்க் நம்ம வந்து செய்யணுமோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டர் மூலியமா செய்யணும். இட் இஸ் ஒன்லி டு எக்ஸிக்யூட் ஃபார் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். தட் பர்டிகுலர் ஒர்க் ஒன்லி டன் பை கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டரால செய்ய முடியல அப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன்ஸை தேடி போகும். ஸோ we just going to discuss all are about only based on the function of computers. ஆர்கிடெக்சருக்கும் நம்ம இப்போ பார்க்குற டாபிக் டுடே டாபிக் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு, அட்ரஸிங் மோடு, இந்த ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் வெதர் we are going to construct any kind of architecture based on the computer system. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் வந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்க, தள்ளி கொடுங்க. So this is a very important cases why we are going to discuss today's session about instruction codes. ஓகேவா? அதனால வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ஃபுல் கிளியர் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், what are the importance of computer system, then only to understand what is the actual computer system. ஏன்னா பேசிக்கா சில விஷயங்கள் தெரியாம நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், பட் வாட் இஸ் ஆக்சுவல் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நமக்கு இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ஆக்சுவல் நீடட் இன்ஃபர்மேஷன் ஃபார் பேசிக் ஆஸ்பெக்ட் அபவுட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதை நம்ம பார்த்துட்டு தென் டைரக்ட்லி டு என்டர் அவர் ஆக்சுவல் டாபிக் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் இஸ் ஆக்சுவல் டாபிக் ஆஃப் ஃபர்ஸ்ட்? இட் இஸ் அட்ரஸிங் மோட்ல வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துருக்கீங்க, சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிருக்கீங்க. After that, the important category of first unit, instruction codes. So instruction code அப்படிங்கிறது நம்ம அந்த டைட்டிலே நம்ம வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Instruction code again, it is a group of bits that instruct the computer to perform a specific operation. The first point clearly to mention what is the meaning of instruction codes. The first steps is very important. So why we go for giving more important about instruction codes. So instruction codes வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணணும்னு அதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ப்ரொசீஜர் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன்ஸ். த கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் இன்ஸ்ட்ரக்ஷன்
So instruction based on some code function basically ஒரு instruction follow பண்றதுனால நமக்கு தேவையான specific operation நம்மளால conduct பண்ண முடியும் for our computer system. So second one, operation code of an instruction is a group of bits that define operations such as addition. So basic function of our computer system அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா addition, subtraction, shifting, complement, etc. This is a basic important function for our computer system. So addition அப்படிங்கிறது it is not only the numbers addition. Sometimes going to function based on some more function adding and giving one out. ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை வச்சு அதை ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் வரும். அதுக்கு நம்ம நார்மலாக என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அடிஷன். அந்த மாதிரி some basic functions வந்து நார்மலாக கம்ப்யூட்டரை வச்சு கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா ஒன்று அடிஷன் நடக்கும், சப்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி மேத்தமெட்டிக்கலாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் நடக்கும். பட் இட் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பேஸ்ட் லாஸ்ட் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு some more functions doing adding, otherwise we do subtracting or getting a difference on the specific output. So these are the important basic function. அப்போ அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். It is not possible to constrain all the instructions. It's just going to follow for all the specific requirement based on the output for our computer system. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் மேபி வேரி. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கோடுங்கிறது இட் இஸ் நாட் ஃபார் சேம் ஃபார் ஆல் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ இட் வில் வேரி டிபெண்ட்ஸ் அப்பான் த concept required. We just going to constrain different specific function. Third one is very important, apparence. So apparence அப்படிங்கிறது என்னது? It's specific instruction. So what is the meaning of apparent? We already discussed in the last session of our subject class. Apparent is nothing but instruction. Specific instruction. Apparent மட்டும்னா we can collecting all the details about instruction. ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுங்கிறத அப்பேரண்ட்ல இருந்தா நம்ம என்ன பண்றோம் அண்டர்ஸ்டாண்ட். அப்பேரண்ட் to deliver what is the specific instruction for the particular function of our computer system. So without any apparent, we can't able to understand what is actual instruction going to follow for our any kind of function of our computer system. ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து என்ன மாதிரி நம்ம எங்க இருந்து வேர் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பேரன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்பேரண்ட் அப்படிங்கிறது டு அண்டர்ஸ்டாண்ட் டூ மோர் இம்பார்ட்டன்ட் information. One is the register and another is the memory. So எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எந்த மெமரி அட்ரஸ் லொகேஷன் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு இன்ஃபர்மேஷன் also going to getting from our apparents. So this is actual importance of when we are going to know what is the actual meaning of instruction code. The மூணையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் instruction code நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி take over. So please understand the important statement is very, very important. So micro operations. So we are going to relate to our instruction. எதுக்காக மைக்ரோ ஆப்ரேஷன் அப்படிங்கிற instruction are stored in a computer in the same manner that they are stored. அதாவது ஒரு அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கீபோர்ட்ல 2 அப்புறம் பிளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு 3 ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர்ல வந்து ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷனை வந்து ஒரு கம்ப்யூட்டர் நீங்க ஆப்ரேட் பண்றீங்க. அப்போ ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷனை மெமரி உங்களோட பிசியில் ஆப்ரேட் பண்றீங்கன்னா அது எப்படி சார் 2 + 3 = 5 அப்படின்னு அது எப்படி வந்து இருக்குன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிடும். இப்போ ஒரு மாதிரி மேத்தமெட்டிக் கால்குலேஷன் வருது
அது எந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ங்கிறது கொடுக்குற இன்புட்டை கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் 2+5 வந்து இதோட லாஜிக்கல் அவுட்புட் என்ன வரணும் 5 தான் வரணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோவர்ஸ்ங்கிறது ஆல்ரெடி அந்த கம்ப்யூட்டர் மெமரியில ஃபீட் ஆயிடுச்சு. So how we are going to follow the monitor function based on some logical oriented concepts. Logical oriented concepts is nothing but some mathematical. Mathematical na நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி addition, subtraction, dividing இந்த மாதிரி exercise. So the control unit interrupts this instruction used to operation 4 to determine the sequence of micro operations that must be performed with the instruction. அதாவது 2+5 அப்படிங்கிறது அதோட ரிசல்ட் 5 தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் மெஷின் கான் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன்லி டு ஃபாலோ வித் லாஜிக்கல் and what logic based on some instruction, then we need to execute our required output. Not only the required output, actual output. 2+3 = 5 அப்படிங்கிறது எப்படி வெளியில வருது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம் 2+5 ஆட் பண்ணா 5 தான் வரணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதோட லாஜிக்கல் அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த கம்பேர் பண்ற கம்பாரிசன் தான் உங்களுக்கு மைக்ரோ ஆப்ரேஷன் கேட்டகரியில. ஸோ இட் இஸ் a major functions only to operating all the functions. For micro operation, it's going to whether the function logical output is right or not. So this is a responsibility taken by our micro operations. So after the calculation based on some logic function, we should get some output. But how it's going to execute based on some exact output based execution வந்து எப்படி கரெக்டா வெளியில ஆகும், அது எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க. The three important points is very important. Specify the integration register and memory location in which they are stored. அதாவது நம்ம வந்து எந்த அவுட்புட்டா இருந்தாலும் டைரக்டா எக்ஸிக்யூட் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் சம் டைம் டியூரேஷன் தென் கோயிங் டு எக்ஸிக்யூட். அப்போ அவுட்புட் கேட்டகரி என்ன பண்ணணும், நம்மளுடைய அவுட்புட் எங்க இருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ணும். So whether it's going to search in which of the particular memory location, then collecting all the things, then it's going to execute it. It is actual step-by-step procedure based function. So once going to giving the input, after getting some architectural function based workout, after that it will going to store in the particular memory register. After that, the output will take care of the responsibility whether our output where it is going to available. Where it is going to available means which of the memory locations going to stored in our required output. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்.